ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. ഇർഷാദത്തെ ഹബീബ് ജ്ഞാനോപദേശങ്ങൾ ഷെയ്ഖെ കാമിൽ ആരിഫ് ബില്ലാ ഖ്വാജ ஹபீபுல்லா ஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருளியது. அத்தியாயம் 22. மனிதன் அல்லாஹுவின் இரகசியம் தாங்கியவனாவான். மலக்குகளுக்கு அல்லாஹுவின் சன்னிதானத்தில் நெருங்கும் தன்மை குர்பே இலாஹி உண்டு. எனினும் இவர்கள் லீமா அல்லாஹ் என்ற ஐக்கிய பதவியை அடைய முடியவதில்லை. இப்பிரபஞ்சம் ஹக்கின் வுஜூதின் பிரதிபிம்பமாகும். மனிதனானவன் அந்த பிரதிபிம்பம் தெரியும் நிலை கண்ணாடியை போன்றுள்ளான். கண்ணுள் உரு அமைந்திருப்பது போல் மனிதனுள் சிறு அமைந்திருக்கின்றது. எனவே மனிதன் அல்லாஹுவின் இரகசியமாக அமைந்திருக்கின்றான். ஹக்கின் தோற்றம் வெளிப்படும் கண்ணாடி இன்சானே காமிலினுடைய உள்ளமாகும். இவ்வுலகம் ஹக்கின் வுஜூதின் நிலை கண்ணாடியாகும். அதை அல்லாஹுவின் நிழல் என்றும் உவமானம் கூறலாம். அந்த பிரதிபிம்பத்தை வெளிப்படுத்தி காட்டும் கண்தான் மனிதன். பொருட்களை பார்ப்பதற்கு கண்ணோட்டமும் ஒளியும் தேவை. கண்ணும் ஒளியும் இல்லாவிட்டால் பொருட்கள் இல்லை. இதேபோல் அஸ்ராரே இலாகியும் ஹக்கின் இர்ஃபானும் மனிதனுக்கு வெளிப்படையாகின்றன. மனிதன் அந்த பிரதிபிம்பம் வெளிப்படும் கண் ஆகின்றான். அந்த கண்ணின் கருவிழி மத்தியில் ஒரு மனிதனின் தோற்றம் தெரிகின்றதே, அது யாருடையது? யாரை அவன் பார்க்கின்றானோ அவர் அதில் காட்சியளிக்கின்றார். அவர் ஹக்கை பார்க்கும்போது ஹக் அதில் காட்சியளிக்கின்றான். ஞானக்கண்ணின் கருவிழி மத்தியில் காணப்படுவதே ஹக்கின் தஜல்லியாகும். இன்சானே காமிலாகிய மனிதன் உண்மையில் பிரபஞ்சத்தின் தோற்றக்கண்ணாக இருக்கின்றான். அந்த தோற்றத்துக்கு பின்னால் திரையில் ஹக்கு தஆலா காட்சியளித்து கொண்டிருக்கின்றான். இந்த பாக்கியம் வானத்துக்கு கிடைக்கவும் இல்லை, மலக்குகளுக்கு கிடைக்கவும் இல்லை. ஆதமின் மகனாகிய மனிதன் இந்த மர்மத்தை தன்னுள் வைத்து கொண்டிருக்கின்றான் என்று ஒரு பாரசீக பாடல் பறைசாற்றுகின்றது. கண்ணுக்கு கண் தெரிவதில்லை. மனிதனே, நீ பிரபஞ்சத்தின் கண்ணாக இருக்கின்றாய். அல்லாஹு தஆலா அந்த கண்ணின் ஒளியாக இருக்கின்றான். கண்ணுடைய உதவியால் பிரபஞ்சம் முழுவதையும் காண முடிகின்றது. ஆனால் கண்ணுக்கு அந்த கண் தெரிபடுவதில்லை. அதை கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கின்றான் மனிதன். ஆனால் அதை அந்த பார்வையினால் பார்க்க முடியவில்லை. எனவே அவன் கண்ணுக்குள் இருக்கின்றான், எனினும் கண்களுக்கு மறைந்தவனாக இருக்கின்றான் என்று ஒரு உருது பாடலிலே கூறப்படுகின்றது. பார்ப்பவனின் கண்ணில் பிரதிபிம்பத்தின் சகல தோற்றங்களும் பதிந்து விடுகின்றன. அந்த தோற்றத்துக்கும் கண்ணுண்டு. இது அசல் தோற்றத்தை பார்க்கின்றது. இதை கொண்டு என்ன தெரிகின்றதென்றால், மனிதன் தன்னுடைய கண்ணை மூடிக்கொண்டு தன் கண்ணில் படும் தோற்றத்தை காண முடிவதில்லை. இதைப்போல் ஸ்தூல கண்ணை கொண்டு ஹக்கை காண முடியாது. அல்லாஹ் காணும் காட்சி எது? அல்லாஹு தஆலா தன்னைத்தான் மனிதனுடைய தோற்றத்தில் காணுகின்றான். உதாரணமாக, என் எதிரில் ஒரு மனிதன் நிற்கின்றான். அவன் பிரதிபிம்பம் என் கண்ணின் கருவிழியில் தெரிகின்றது. இதை என் எதிரில் நிற்கும் மனிதன் மட்டும்தான் காண முடியும். நான் பார்க்க முடியவில்லை. எனவே என்னுடைய கண்ணை கொண்டு அல்லாஹு தஆலா தன்னுடைய ஜமாலை கண்டு கொண்டிருக்கின்றான். ஒரு கேள்வி. சுவைதா என்றால் இதய கமலத்தில் உள்ள ஒரு கரும்புள்ளிக்கு பெயர். இதற்கு ஒரு உதாரணம் தரலாம். வஹ்தத் என்பது ஒன்றே ஒன்றுதான். வஹ்தத் எனும் தன்மையில் 2 புள்ளிகள் இருப்பதற்கு இடம்பாடில்லை. இதைப்போல் இதயம் ஒன்றாகவும் அதிலுள்ள கரும்புள்ளி ஒன்றாகவும் கணக்கிடப்பட மாட்டாது. இரண்டும் சேர்ந்து ஒன்றே ஆகும். ஒன்று அசலாகும், மற்றொன்றது அதன் நிழலாகும். இந்த மர்மத்தை அறிந்து உணர்வது மிகவும் சிரமம். நம்முடைய இதயம் அந்த கரும்புள்ளியின் பிரதிபிம்பத்தை காட்டுகின்றது. அங்ஙனம் இருந்தும் இதயத்தின் நிலைமை அசலை போல ஒரே நிலையில் இல்லாமல் எப்போதும் மாறுதல் அடைந்து கொண்டே இருக்கின்றது. ஏன்? இந்த கேள்விக்கு ஒரு விளக்கம். இதயத்திலுள்ள கரும்புள்ளிதான் அசல் என்று நாம் ஒத்துக்கொள்வோமேயானால் அதற்கு கதீம் மூலம் ஏது? இதயமே கதீமாகும். கரும்புள்ளி அதன் பிரதிபிம்பமாகும். ஆயினும் இவை துடித்து கொண்டும் மாறுதல் அடைந்து கொண்டும் இருப்பதன் காரணம் என்ன?
இது தன்னுடைய அசல் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அசையாமல் ஒரே நிலையாக இருக்க வேண்டும் அல்லவா? இதற்கு பதில், தண்ணீரில் சந்திரனின் பிரதிபிம்பத்தை பாருங்கள். தண்ணீர் அசைவற்று இருக்கும்போது சந்திரனின் பிரதிபிம்பமும் அசைவற்று காட்சியளிக்கின்றது. தண்ணீரில் சலனம் ஏற்பட்டு அசைந்தால் சந்திரனின் பிரதிபிம்பமும் அசைந்து சிதறிப்போகின்றது. இது தண்ணீரின் அசைவே அல்லாமல் சந்திரனுடைய அசைவாக மாட்டாது. தண்ணீருள் தோற்றமளித்த சந்திரன் தன்னுடைய அசல் ஸ்தானத்தில் நின்றும் ஆடாமலும் அசையாமலும் நிலைத்தே இருக்கின்றது. இந்த உதாரணத்தில் அதற்கு பதில் அடங்கியுள்ளது. அமைதி சிதறனும் காரியம் என்ன? உலகில் அனாசிர் எனும் மூலப்பொருட்கள் சிருஷ்டி வடிவில் காணப்படுகின்றன. இவை பெருகுவதும் மாறுவதும் இயற்கையாகும். சிருஷ்டித்துவம் ஒன்றே ஆயினும் அது வஹ்தத்தே ஆயினும் பிரபஞ்சம் பற்பல தோற்றங்களில் பன்மையாக காட்சி அளிக்கின்றது. உண்மையில் சிருஷ்டி எனும் வஹ்தத் ஏகமாகவே இருக்கின்றது. மேலே கேள்வி எழுப்பிய குல்ஷானே ராஸ் ஷாரிக் அதன் அந்தரங்கத்தை அறியாதவராக விளங்குகிறார். ஆகையினால் வஹ்தத் என்பது சலனமுற்று பன்மையாக பலவிதமாக அசைந்து கொண்டிருக்கின்றதே ஏன் என்று கேட்கின்றார். இதற்கு விடையை அவரால் கூற முடியவில்லை. இந்த பிரச்சினையை அவரால் தீர்த்து விளக்க முடியவில்லை. இதை பற்றி அவர் இங்கு நன்றாக சிந்தித்து பார்த்திருந்தால் இதன் உண்மை வெளிப்படையாக இருக்கும். இதை உணர உன்னத நிலை வேண்டும். உனக்கும் மெஹராஜ் கிடைத்திருந்தால் நீயும் ஹக்கை கண்டிருப்பாய். நீயோ தீயின் தோற்றத்தை கண்டவனாக இருக்கின்றாய். ஆகவே அகக்கண் கொண்டு தெளிவாக அறிவாயாக என்று ஒரு உருது பாடலிலே கூறப்படுகின்றது. முஅ்மினை தவிர வேறு யாருக்கும் இந்த ரகசியம் தெரிய வராது. ஏனெனில் வெளிப்படையில் காரியாக குர்ஆன் ஓதுபவராக காணப்பட்டாலும் அந்தரங்கத்தில் அவனே குர்ஆனாக காட்சி அளிக்கின்றான் என்று அல்லாமா இக்பால் ரஹிமஹுல்லாஹு தஆலா அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். நீ எனக்கு கண்ணாடியாக இருக்கின்றாய், நான் உனக்கு கண்ணாடியாக இருக்கின்றேன். உன்னில் என்னுடைய தோற்றம் வெளியாகின்றது, என்னில் உன்னுடைய தோற்றம் வெளியாகின்றது என்று கூறப்படுகின்றது.